மாடி தோட்டத்தில் புளிச்சக்கீரையை எப்படி ஈஸியாக வளர்க்கலாங்கிறத பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். இது வெயிலை தாங்கி வளரக்கூடிய செடிங்கிறதுனால பிகினர்ஸ் கூட சம்மரில் ஈஸியாக வளர்க்க முடியும். நான் ஒரு அடி க்ரோ பேக்கில் தான் வச்சுருக்கேன். எவ்வளோ செழிப்பாக வந்திருக்கு பாருங்கள். நிறைய மருத்துவ குணங்கள் கொண்ட புளிச்சக்கீரையை விதை போட்டும் வளர்க்கலாம், ஸ்டெம் கட்டிங்கை வச்சும் வளர்க்கலாம். இதுக்கு மண்கலவை எல்லா செடிக்கும் இருக்கிற மாதிரி தான். அது கூட காய்கறி கம்போஸ்ட்டை நான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்கள்கிட்ட என்ன இயற்கை உரம் இருக்கோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்டெம் கட்டிங் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி டியூபை வச்சு மண்ணில் ஹோல் போட்டுக்கணும். கடையில் வாங்கின கீரை எடுத்துகிட்டு அந்த தண்டை மட்டும் நட்டு வைக்கணும். ஒரு அடி க்ரோ பேக்கில் 2 செடி வச்சா போதும். நான் 5 ஸ்டெம் வச்சுருக்கேன். எத்தனை துளிர் வருதுன்னு பார்க்கலாங்க. மே மாதம் முதல் வாரத்தில் நல்ல வெயில் நேரத்தில் தான் இதை நட்டு வச்சேன். இப்போ நட்டு வச்சு 10 நாள் ஆகுது. 5 ஸ்டெம்லேயுமே நல்லா துளிர் வந்திருக்குதுங்க. நமக்கு வேணும்னா வேறு க்ரோ பேக்கில் மற்ற செடியை மாற்றிக்கலாம். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். கீரையை எப்படி பறித்தா நிறைய துளிர்கள் வந்து நமக்கு நிறைய கீரைகள் கிடைக்குங்கிற டிப்ஸை சொல்லியிருக்கேன். புளிச்சக்கீரையோட பூக்கள் பிரைட் கலரில் ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு செடியிலிருந்து எவ்வளோ பிரான்ச்சஸ் வந்திருக்கு பாருங்கள். பூச்சி தாக்குதல் இதில் பெருசாக எதுவும் வரதில்லைங்க. இந்த கீரையோட விதையை மறுபடியும் விதைக்கிறதுக்காக சேகரித்து வச்சுக்கலாம். நான் வெறும் கையில் பறித்ததுனால கை அரிப்படுத்துக்குச்சு. அதனால் நீங்கள் க்ளவுஸ் போட்டுட்டு பறிங்க. இந்த விதையை மண்ணில் தூவி விட்டோம்னா செடி வந்துடும். கீரை இலசாக இருக்கும்போதே பறிச்சிருங்க. அப்போ தான் புளிப்பும் கம்மியாக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். 2 க்ரோ பேக்கில் செடியை வச்சோம்னாவே நமக்கு தேவையான கீரைகள் கிடச்சிக்கிட்டே இருக்கும். கீரையை பறித்து 10 நாளில் மறுபடியும் இந்த அளவுக்கு செடி வளர்ந்துருக்குதுங்க. அதுக்கு காரணம் நம்ம கீரையை எப்படி பறிக்கிறோங்கிறதுல தான் இருக்குது. அந்த டிப்பை என்னன்னு பார்த்துடலாம். கீரையை செடியிலேருந்து பறிக்கும்போது கீரையை மட்டும் பறிச்சுட்டு காம்பை தண்டுலேயே விட்டுறணும். அப்போ தான் ஒவ்வொரு காம்புலேருந்தும் துளிர்கள் வரும், கீரை நிறைய கிடைக்கும். இதே மாதிரி தான் ஸ்டெம்மை மண்ணில் நட்டு வைக்கும்போதும் செய்யணும். இப்போ இந்த செடியை பாருங்கள். காம்பை பறித்த இடத்துல துளிர்கள் வரல, காம்பு இருக்கிற இடத்துல துளிர்கள் வந்திருக்கு. அதனால் கீரையை பறிக்கும்போது காம்பை செடியிலேயே விட்டுட்டு பறிங்க. அப்போ தான் நமக்கு நிறைய கீரைகள் கிடைக்கும். காம்பை பறிக்கும்போது இன்னொரு ட்ராபேக் என்னென்னா, காம்பில் உள்ள சின்ன சின்ன ஹேர்ஸ் மாதிரி உள்ளது நம்ம கையில் பட்டு அரிப்பெடுக்கும். அதனால் காம்பை விட்டுட்டு கீரையை மட்டும் பறிங்க. எங்கள் மாடி தோட்டத்தில் பறித்த புளிச்சக்கீரையை டேஸ்டியாக எப்படி செய்கிறதுங்கிறத அப்கமிங் வீடியோஸில் போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.